अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்திரூபியவத் அப்படின்னு ஓர் அனுமானம் சொன்னா, அதுல தோஷங்கள்லாம் காண்பித்த போது அந்த தோஷங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி இந்த திருஷ்யத்துவங்கிற ஹேதுனால பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு அதே மாதிரியே இந்த பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு, இன்னொரு ஹேதுவும் உண்டு. அது என்ன? ஜடத்வா. முதல்லயே நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற பொருள்களை நமக்கு தெரிஞ்ச பொருளை ரெண்டா பிரிச்சோம். திருக்குன்னு ஒண்ணு, திருஷ்யம்னு ஒண்ணு. திருக்குன்னு சொன்னா பிரம்மஸ்வரூபம், திருஷ்யம்னு சொன்னா அதை விட வேறானதெல்லாம் திருஷ்யம். ஒரு கோஷ்டியில ஒரு பக்கத்துல அந்த செட்ல ஒரே மெம்பர் தான், இன்னொரு செட்ல எல்லாமே. இந்த திருஷ்யம்னு திருக்குன்னு நான் என்ன சொன்னேனோ அதுல இல்ல, அதுல இருக்கிற தர்மம் திருஷ்யத்துல இல்ல, திருஷ்யத்துல இருக்கிற தர்மம் திருக்குல இருக்காது. இப்ப திருக்குல நாம் சைத்தன்யம்னு சொன்னோம், திருக்கு சித்ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம். அந்த சித்ஸ்வரூபத்துக்கு மாறுதலாக பிரதியா இருக்கிறது எது? திருஷ்யம். அது எதுனா சைத்தன்ய பின்னம், சித் பின்னம். அந்த சித் பின்னம்ங்கிறது ஜடம். இந்த ஜடம் எனக்கூடியதான தர்மம் ஜடத்துவங்கிற தர்மம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்லையும் இருக்கு, மித்யாபூதமான சகல பதார்த்தங்கள்லயும் உண்டு. ஏன் சார் அப்படி சொல்றேன்னா, மிச்சையும் சத்தியமும் இல்லாதான மூணாவது பதார்த்தம் சொல்லுவேங்க. சத்தியம்ங்கிறது பாரமார்த்திக சத்தியம், பிரம்மம் ஒண்ணுதான். சத்தின்னமான பதார்த்தங்கள்ல மித்யாபூதமான பதார்த்தங்கள், இதோ மலடி மைந்தன் அப்படி அது பதார்த்தமே இல்லைங்கிறோம். அதை விட்டுருந்தோம். இப்ப என்னாச்சு? பிரம்மம் ஒண்ணு, மற்ற பதார்த்தங்கள்னா பிரம்ம பின்னம். பிரம்மமானது சித்ஸ்வரூபம். சித்தன் எப்படி நீங்க கண்டுபிடிச்சு? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா. ஒவ்வொரு தரமும் எந்த வார்த்தை சொன்னாலும் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு ஞாபகம் வரணும் உங்களுக்கு. ஸோ பிரம்மத்தை சைத்தன்யம் சொல்றதுக்கு சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, ஞானம்னு சொல்லி. ஸோ பிரபஞ்சமானது எப்படி இருக்கணும்? ஞான பின்னமா இருக்கு. ஞான பின்னத்வான்னு சொல்றதுன்றதுதான் ஜடத்வா அப்படின்னு. ஸோ பிரபஞ்சமானது ஜடஸ்வரூபமாக இருக்கிறதுனால மித்யாபூதம் அப்படின்னு. இதை சொன்னதுமே இந்த நியாயாமிருதக்காரர் அவர் தான் சொல்றார், அந்த ஜடத்துவங்கிற ஹேதுனாலையும் நித்தியாசத்தை உங்களால சாதிக்க முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சு. ஜடத்துவங்கிற அந்த வார்த்தையினால நீங்க என்ன மனசுல வச்சுட்டு இருக்க? அந்த ஜடத்துவம்னா ஞாத்திரு பின்னத்துவமா, ஞான பின்னத்துவமா, இல்லது ஆத்ம பின்னத்துவமா அப்படின்னு கேட்கறது. ஞாத்தாவை விட வேறான தர்மமா, அல்லது ஞானத்தை விட வேறானதுங்கிறதா, இல்ல ஆத்மாவோட வேறானது? எப்படி சொன்னா என்ன உமக்கு அப்படின்னு கேட்ட. உங்களால இந்த மூணு பட்சத்தையும் எடுத்துக்க முடியாது, நாலாவது விகல்பம் சொல்ல முடியாது. இந்த மூணு விதமாக தான் சொல்லணும். இந்த மூணு விதமாக சொன்னாலும் தோஷம் வருது. என்னமா தோஷம் வருது அப்படின்னு கேட்டேன்னா, முதல்ல ஞாத்திருத்துவம்னு இருக்கு பத்தில உங்க பட்சத்துல, அத்வைதி பட்சத்துல இந்த ஞாதாங்கிறது யார் அறிகிற அப்படின்னா நமக்குள்ள அகமர்த்தம் அறிகிறது, பிரம்மம் அறிகிற. பிரம்மத்துல திருச்சி பல தெய்வம் வராது. அது கர்த்தத்துவம் போல அகர்த்தா அபோக்தா. எங்க பிரம்மம் அப்படியே அகர்த்தா அபோக்தா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவர் சும்மா இருப்பார், சும்மா இருப்பாரு. நம்ம சொல்றோம் அது இருக்கிறதுங்கிறது இருத்தல் அவருடைய சுகாரம். அந்த பிரம்மத்தினிடத்துல இந்த ஞாத்திருத்துவம் கர்த்தத்துவம் இவைகள்லாம் வராது. இப்ப ஞாதாங்கிறது யாரு? சுத்த பிரம்மம் இல்லை. ஆனா யாருன்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய சிதசித் கிரந்தின்னு சொல்றோம். அது வரைக்கும் தான் போறது இந்த ஞாபகம், அதுக்கு தாண்டி போகாது. அந்த சிதசித் கிரந்திங்கிறதோ அல்லது நீங்க அகமர்த்தம்னு சொல்றதோ, இந்த அகமர்த்தத்தை பத்தி பெரிய விசாரம் பண்ண போறோம் பின்னால.
இந்த ஆவர்த்தம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஞாதா. அது பட்சத்துக்குள்ள இருக்கு. பட்சத்துக்குள்ள இருக்கிறது அது மித்யாபூதமா இருக்கு. அதனால என்ன ஆயிடுதுன்னா அங்க அசித்தி. ஏன்னா அஜ்ஞாத்திருத்துவம்னு சொல்றேன், ஞாத்திர பின்னத்துவம்னு சொல்றேன். உங்களுக்கு ஞாதாவா யார் இருக்காரோ அவர் பட்சத்துக்குள்ள இருக்க, அந்த பட்சத்துக்குள்ள இருக்கிற அவர் இடத்துல அந்த கேது இருக்குமா, ஞாத்திர பின்னத்துவம் இருக்குமா? ஞாத்தாவரிடத்துல ஞாத்திர பின்னத்துவம் இருக்குமா? ஞாத்தாவானவர் பட்சத்துல உட்கார்ந்து இருக்க, கேதுவானது ஞாத்திர பின்னத்துவம்ங்கிறேள். வருமா வராதோ இல்லையோ? அப்ப அதுக்கு என்ன பேரு? கேதுவானது பட்சத்துல இல்லைன்னா அதுக்கு அசித்திங்கிறது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றேன், ஒரு தினம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்றேங்கிறார். வருவோம் பெரியவாழ்ல நம்ம தனிப்பாக்கம் பண்ணி தெரிஞ்சுட்டாதான் உண்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பட்சம், இந்த பட்சத்துல இந்த தோஷம் ஆயிடுச்சு. ரெண்டாவது பட்சம் என்ன? அஜ்ஞானத்துவம்ங்கிற ஒரு பட்சம்னு சொன்னேன். உங்க மத்தத்தில் நான் தான் கேட்கிறேன், ஞானம்னா எது சார்? அத்வைத்தி மத்தத்துல ஞானம்னா என்னது? ஞானம்னு நீங்க சொல்றது விருத்தி உபரக்த சைத்தன்யத்துக்கு தான் ஞானம்னு சொல்றேன். விருத்தியோட கூடின சைத்தன்யத்துக்கு தான் ஞானம்னு சொல்றேன். இன்னொரு ஞானம் பிரம்மங்கிறது, அது ஞப்திங்கிறது. நீங்க இப்ப ஞானம்னு சொன்ன விருத்தியும் சைத்தன்யமும் கலந்தது, விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். இப்ப கேவலமான விருத்தியிலையும் ஞானம் இல்லை, கேவலமான சைத்தன்யத்திலையும் ஞானம் இல்லை. அதான் உங்க பட்சம் இல்லையா? வெறும் வெத்தலையிலையும் சிவப்பு கலர் இல்லை, வெறும் சுண்ணாம்புலையும் சிவப்பு கலர் இல்லை, வெறும் பாக்குலையும் சிவப்பு கலர் இல்லை. அதை போட்டு மின்னினா இந்த சிவப்பு கலர் வாய் முழுக்க வருது, இவனுக்கு அந்த தீவிரத்தனமும் வருது. நான் என்ன பண்றதுன்னு அப்ப இந்த ஒண்ணுலையும் இல்லாத உதாரணம் எப்படி இருக்கோ அதே போல கேவலமான விருத்தியிலையும் ஞானம் இல்லை, கேவலமான சைத்தன்யத்திலையும் ஞானம்ன்ற இது இல்லை. அதனால என்ன ஆயிடுதுன்னு, நீங்க ஞான பின்னத்துவங்கிறது விருத்தியில இல்லாத போதாலும் சைத்தன்யத்துல ஞான பின்னத்துவம் இருக்கோ இல்லையோ? நீங்க சொல்லக்கூடியதான கேசுவானது அங்க இருக்கலாமா? சைத்தன்யம் எப்படியே அது சத்தியமானதா? சத்தியமான பதார்த்தத்துல ஆத்தியம் மித்யாத்துவம் இல்லாததான பிரம்மத்தினிடத்துல சைத்தன்யத்தினிடத்துல கேதுவானது போனா இதுக்கு என்ன சார் தோஷம்? விசாரிக்கிறது. அது தப்பு. ரெண்டாவது பட்சம் தப்பு. சரி, அனாத்மத்துவம்னு சொல்றேன். பிரதியோகியான ஆத்மா பத்தி நமக்கு தெரியுமா? ஆத்மாங்கிறது என்ன? ஆத்மத்துவம்ங்கிறது ஜாதியா? ஜாதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏகம் வியக்திஸ்தன ஜாதி, ஒரே வியக்தி தான். உங்க அத்வைத்தத்துல என்னன்னா ஒரே ஆத்மா தான். எல்லா சரீரத்திலையும் எங்கும் இருக்கக்கூடியது கஷேத்ரஜாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. நீங்க எதை சொன்னாலும் உபனிஷத்துல இருக்கு சார், கீதையில இருக்கு சார், நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. என்னமோ சொல்லி பார்த்தீங்கன்னா தோரணி ஆத்மத்துவம், ஆத்மா ஒண்ணுதான். எங்க ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா. என்ன சொல்றது? இவ்வளவு தெளிவா சொல்றதே. தெளிவா சொன்னோம்னாலும் நமக்கு இருக்கிற அஜ்ஞானம் அப்பப்ப மறந்து போயிட்டு, அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரே ஆத்மா. ஆகையால் ஆத்மத்துவங்கிற ஜாதி சொல்ல முடியாது. சரி, ஆத்மத்துவம் ஜாதி சொல்லலை சார். நம்ம தனித்தனியா விவகாரத்தை வச்சு நான் வேற நீங்க வேற பேசிக்கிறோமோ இல்லையோ? இந்த ஆத்மாக்களை வச்சுப்போமே என்ன, இந்த விசிஷ்ட ஆத்மாக்கள் தனியாக இருந்தாலும் அவளும் பட்சபுட்சி நிச்சிஷ்டம் அப்படின்னு அவளும் மித்யாபூதம்னு ஒத்துக்கிறோம். அவ்வளவுதான். சரி, இது ஆனந்த ரூபம்னு சொல்றேன். ஆனந்த ரூபம்னு சொன்னா வைஷயிக ஆனந்தத்துல ஆனந்த பின்னத்துவம் வருமா? வராது. வைஷயிக ஆனந்தத்தை ஆனந்த பின்னத்துவம், ஏன்னா வைஷயிக ஆனந்தம்னு பேரே வச்சுருக்கு. அது ஆனந்த பின்னத்துவம் எப்படி வரும்? விவகாரம் என்னடா, அதுவும் அசித்தி ஆயிடும். இல்ல அதுவும் ஆத்மஸ்வரூபம்னு சொன்னேன்னா ரெண்டாவது பட்சத்துல சொன்ன தோஷமானது எப்படி? விருத்தியில தோஷம் இல்லை, கேவலமான அந்த ஸ்வரூபத்துல விபச்சாரம் வந்துருக்குங்கிறதுல தோஷம் வருமே. ஆகையால் என்னதான இந்த மூணு பட்சத்துலையும் எந்த பட்சமும் சரியாயில்லை அப்படின்னு ஒரு பட்சம், ஒரு செட்டு. இந்த ஒரு பட்சத்துக்கு இதே மைவம் அப்படின்னு சமாதானம். இப்ப லைன் லைனா படிச்ச அர்த்தம் சொல்லிட்டு வர. இப்ப சொல்லிட்டேன். ஜடத்துவம் அப்படி ஹேத்து நல்ல கிவிதம் ஜடத்துவம். ஜடத்துவம்னா என்னது? அஜ்ஞாத்திரத்துவம் ஞாத்திர பின்னமா, அஜ்ஞானத்துவம் ஞான பின்னத்துவமா, அனாத்மத்துவம் ஆத்ம பின்னத்துவமா? ஆத்யா முதல் பட்சம் சரியில்லை. சொன்னதே உங்க மதத்தில் பட்ச நிக்ஷிப்தை செய்வ அகமர்த்தத்திய, பட்சத்தில் சேர்ந்ததான அகமர்த்தத்திற்கு ஞாத்திருத்வா, அவர் தான் ஞாதாவா இருக்கிறதுனால, கேதுவான அங்க ஞாத்திர பின்னத்துவம் அங்க இல்லாததுனால அசித்தி. சுத்தாத்மனா அஜ்ஞாத்திருத்வேன, சுத்தாத்மா அஜ்ஞாதா ஞாத்திர பின்னம், அதனால அங்கே விபிச்சாராத்தா மாபி த்விதீயா. ரெண்டாவது பட்சம் இல்ல.
விருத்திபரஸ்த சைத்தன்யத்தேவ ஞானத்வேன அத்வைத மதத்துல விருத்தியோட கூடியதான சைத்தன்யத்துக்கு தான் ஞானம் என்று பெயர் இருக்கிறதுனால கேவலாய விருத்தே கேவலமான விருத்தியோ கேவலமான சைத்தன்யமோ ஞான பின்னமா இருப்பதனால் விருத்தோ அசித்தி பரிகாரேபி விருத்தியில இப்ப அசித்தி வராது. ஏன்னா விருத்தியானது பட்சத்திலையும் இருக்கு, அதுல ஞான பின்னத்துவமும் இருக்கு, இப்ப அசித்தி இல்லை. ஆனால் சைத்தன்யம் விபிச்சாரதாத அவஸ்தியா சித்த சைத்தன்யத்துல விபிச்சாரம் வந்து சேரும். சரி, நாடி திருத்தியா மூணாவது பட்சமும் சரியில்லை. ஆத்மத்வத்தை நிரூபித்தும் அசக்கியத்வா. ஆனா ஆத்ம பின்னத்துவம்னு சொன்னேன். பிரதியோகியான ஆத்மான்னு என்னன்னு தெரியணும். ஆத்மத்துவம் தெரிஞ்சாதானே ஆத்மான்னு தெரியும். ஆத்மத்துவம் உங்களால் சொல்ல முடியாது. ஏன் சத்தின ஜாதி விசேஷா ஆத்மத்துவங்கிறது ஜாதி ஆகாது. ஏன் ஜாதி ஆகாது? ஆத்மனா ஏகத்வா அபிபதமா தாங்களோ ஆத்மாவை ஒண்ணுன்னு ஒத்துக்கிறேன். இப்பதான் சொன்னேன். இல்லை ஏன் பண்ணு விசிஷ்டாத்மனாம் தேவி விசிஷ்டாத்மக்கள் வேற வேறாக இருந்தாலும் தேட்டாம் பட்சகுட்சி நிச்சயத்துவா அவ எல்லாரும் பட்சத்துக்குள்ள சேர்ந்து போயிட்டா அதனால வித்தியாசம் உண்டாச்சு. நாபி ஆனந்த ரூபத்துவம் ஆத்மத்துவம்னா ஆனந்த ரூபத்துவம்னு சொல்ல முடியாது. வைஷயிக ஆனந்தே தத் வத்திரேகஸ்ய ஹேதோர சித்தே வைஷயிகமான ஆனந்தத்துல ஆனந்த பின்னத்துவங்கிற ஹேது வராது. வைஷயிக ஆனந்தம் பட்சத்துல இருக்கு, ஆனந்த பின்னத்துவம் வருமா? வராது. ஆகையால் என்னென்ன அசித்தே சத்யாபி ஆத்மத்வே அதையும் ஆத்மான்னு சொன்னேன்னா அஜ்ஞான பட்சோக்த தோஷ பிரசஞ்சனீயா ரெண்டாவது பட்சத்துல சொன்னதோனோ தோஷம் வந்துதான் சுத்த பிரம்மத்துல விபிச்சாரம். ஈதிச்சே இது வரைக்கும் பூர்வபட்சம். மைவம் ஈதிச்சே தன்னான்னு சொன்ன நீ சொன்னது முழுக்க தப்பு அப்படின்னு அர்த்தம். ஈதிச்சே அப்படி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியும் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி டோட்டலா கண்டனம் பண்ணல. ஏன் பண்ணல சார் இப்படி? மைவம்னு சொல்றாளே இதுக்கு மா ஏவம் இப்படி இல்லை. ஆனா எப்படி அப்படின்னா இந்த மூணு பட்சமும் சரி பண்ணலாம். இருந்தாலும் நான் என்ன பண்றேன்னா ரெண்டாவது பட்சம் மூணாவது பட்சத்தை சரி பண்ண போறேன். முதல் பட்சத்தை என்ன முதல் பட்சம் தப்புங்கிறதுக்காக நான் விடல. எனக்கு இப்ப தேவையில்லை. நான் ஒரு வழியா போறேன், ஒரு ரோட்ல போறேன். அதுல இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு அனுகமம் பண்ணலாம். அதை வச்சுட்டு போவோமே. நீ சொன்னது ஜடத்துவங்கிறது பொருந்தாதுன்னு சொன்னேன். ஜடத்துவங்கிறது பொருந்தும்படி நான் சொல்லிவிட்டேன். அவ்வளவு. அதுக்காக நீ சொன்ன எல்லா தோட்டத்துக்கும் சமாதானம் பண்ணணும் நிர்பந்தம் இல்லை. அவ்வளவு. அதனால நான் எந்த விதமாக இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன்? ஞான பதஜன்ய தீமுக்கிய விசேஷ பின்னத்துவம்னு சொல்ல போறேன். இப்படின்னு சொன்னா பயந்தவே விடாது. முதல்ல பயந்தோன்னா தலையில ஏறவே ஏறாது. முதல்ல ஞாபகம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் கிரந்தக்காரால் எழுதியிருக்கேன். இப்ப ஞான ஜடத்துவம்னு சொன்னா என்ன பண்ணா ஞான நதி முக்கிய விசேஷ பின்னத்துவம் அப்படின்னு சொல்றேன். ஞானங்கிற பதத்துக்கு என்ன சார் அர்த்தம்? விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். இதுதான் அர்த்தம் இருக்கு. விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம் இது ஞான பதம். ஞான பத ஜன்ய தீ என்ன? ஞானம்னு நான் சொன்னேனே, ஆனால் உமக்கு எந்த அறிவு உண்டாகிறது? விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். இந்த விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம்னு அறிவு உண்டா இருக்கோம் இல்லையா? இதுல சைத்தன்யம்ங்கிறது விசேஷம், விருத்திங்கிறது விசேஷம். ஞான பதஜன்ய தீ அதுல இருக்கக்கூடியதான விசேஷம் என்ன? சைத்தன்யம். விருத்தியோடு நீரோ கடகான்னா கடம் நவம் நீலங்கிறது அட்ஜெக்டிவ். விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம்னா நவன் என்ன? சைத்தன்யம். அதானே ஞான பதத்தினால் ஏற்படக்கூடியதான ஞானம் என்று நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு ஏற்படக்கூடியதான அறிவு விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம். அந்த விருத்தி விசிஷ்ட சைத்தன்யம்ங்கிற ஒரு போர்ஷன்ல எது நவுன் எது அட்ஜெக்டிவ்? சைத்தன்யம்ங்கிறது நவுன், விருத்திங்கிறது அட்ஜெக்டிவ் இல்லையா? ஞானபதஜன்ய முக்கிய ஞானபதஜன்ய விசேஷம் என்ன? சைத்தன்யம். அந்த விசேஷம் இன்னொரு பொருளுக்கு விசேஷமா இருக்கும். அதுக்கு மேல இன்னொரு விசேஷம் உண்டோ? நீலம் மன சுகந்தி உட்பலம் அப்படின்னு சொன்னா உட்பலம் முக்கிய விசேஷம், அதுக்கு ஒரு விசேஷம், அதுக்கு ஒரு விசேஷம், அப்படி ஏதாவது இருக்கும். அதுக்கு அந்த சைத்தன்யத்துக்கு மேல இன்னொரு விசேஷம் இருக்கோ இல்லையோன்னா திஸ் இஸ் கால்டு முக்கிய விசேஷம். ஞானபதஜன்ய தீ முக்கிய விசேஷம் சைத்தன்யம். ஞானபதஜன்ய தீ முக்கிய விசேஷம் எது இருக்கோ எது சுத்த பிரம்மம் தத்பேதம். அதான் சார் இப்ப இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு நீட்டா சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா சைத்தன்ய பின்னத்துவம். ஞானபதஜன்ய தீ முக்கிய விசேஷ பின்னத்துவம்னு நான் சொல்ல போறேன், பரிஷ்காரம் பண்ண போறேன். ஏன்னா யக்ஷானுரூபோ பலிகின்னு ஞானம். அவனுக்கு நவீன நியாயத்துல சொன்னாதான் தலையில ஏறுவது. நாமும் அப்படி சொல்ல வேண்டியதான நிர்பந்தம் உண்டு.
எங்களுக்கு அப்படி சொல்லணும்னு இல்லை. பிராச்சீன கிரந்தங்கள்லாம் நவீன நியாயத்துல இல்ல. ஆச்சாரியால் சொன்னதை கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் சமாதானம் சொல்ல போறா பௌத்தாளோ ஜெயினாலோ மற்றவர்கள் யாரா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த நவீன நியாயத்துல இருந்து அவன் சொல்லணும்னு அவன் ஆசைப்பட்டான். அதுக்கு தகுந்தாலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஞானபதஜன்யதி முக்கிய விசேஷ பின்னத்துவம், ஆத்மபதஜன்யதி முக்கிய விசேஷ பின்னத்துவம் இப்படியே நான் சொல்ல போறேன். அதே மாதிரி ஞாதிபதஜன்யதி முக்கிய விசேஷத்துவம்னு சொல்ல வேண்டி இருக்கு. அப்படி சொன்னேன்னா ஞாத்திரு பதத்தினால என்ன ஆகும்னா விருத்தி விசிஷ்ட சைத்தன்யமும் சைத்தன்ய விசிஷ்ட விருத்தியா அங்கே கொஞ்சம் விவகாரம் வரும். அதனால என்னன்னா அந்த விதமாக அது சொல்றது சரியா வரலைங்கிறதுக்காக முதல் பட்சத்தை விட்டேன். அதனால முதல் பட்சத்துல தோஷம் இருக்குங்கிறதுக்காக விட்டேன்னு இல்லை, நான் எந்த வழியாக பரிஷ்காரம் பண்ண போறேனோ அந்த வழியாக பரிஷ்காரத்துக்கு அதை கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கறதுங்கிறதுக்காக விட்டேன். அதனால மைவம் வித்தியத்தனான்னு சொல்லாம மைவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் சொல்ற த்விதீய திருத்தீய பட்சயோகோ தோஷாபாவா அப்படி சொல்லிவிட்டு ததாபி என்ன அஜானத்துவம் ஜடத்துவம் இது பட்சே, அஜானத்துவம் ஜடத்துவங்கிற பட்சத்துல இது ரெண்டாவது பட்சம். அஜானத்துவம் ஜடத்துவங்கிறது விட்டேன். அஜானத்துவம் ஜடத்துவங்கிற பட்சத்துல என்ன தோஷம் சொன்னேன், ஆத்மனு விபிச்சாரா, சுத்தமான விருத்தியிலையோ சுத்தமான சைத்தன்யம், கேவல விருத்தியிலையோ கேவல சைத்தன்யத்துக்கோ ஞானம்னு பேர் இல்ல. அதனால கேவல சைத்தன்யத்துக்கு ஞானம் இல்லாததுனால கேது அங்கே இல்லை, ஆகையால் விபிச்சாரு. கேதுவானது சாத்தியம் இல்லாத இடத்துல ஏத்து போறது, அதனால விபிச்சாரம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன சொல்றது, அப்படி இல்லை சுவாமி. ஏன்னா அர்த்தோபலட்சித பிரகாசத்தைவ ஞானத்வேன மோட்சதசாயாம் பிதனபாயா. ஞானம்னு சொன்னா என்ன வச்சுட்டு இருக்கோம், அர்த்த உபலட்சித சைத்தன்யம். அதான் இங்க பார்க்கணும். அர்த்தோபலட்சித பிரகாசம், உபலட்சிதம்னு என்னங்கிறது பார்த்தோம். அது அந்த சமயத்துல இருக்க வேண்டாம், இதர வியாவர்த்தகமா இருக்கணும். ஆனா எந்த சொல்றதோ அந்த சமயத்துல அது இல்லாத போனால் அதுக்கு உபலட்சிதம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அர்த்தம் இல்லாத சமயத்திலையும் பிரகாசம் இருக்கலாம். இங்க ஜனங்கள்ல யாரும் இல்லாத போனாலும் தீபம் பிரகாசிக்கலாமோ இல்லையா, ஜனங்கள் இருந்தால்தான் தீபம் பிரகாசிக்கணும் அப்படின்னு இருக்கா. அப்படி சில சமயத்துல வச்சுட்டு இருக்கோம். சில இடத்துல போனேன்னா இந்த இது இருக்கிறதுல வாஷ் பேசன், அதுக்குள்ள கையை விட்டா தான் ஜலம் வரும். அன்னைக்கு குளம் டேப்பெல்லாம் திறக்க வேண்டாம், கையை விட்டுன்னா தானா ஜலம் வரும். கை எடுத்துலாம் ஜலம் நின்றுவிடும். ஏண்டா நீ அனாவசமா வேஸ்ட் பண்றீங்கிறத அப்படி வச்சுருக்கான், விவகாரம் இல்லை. அப்ப என்ன, இங்க அர்த்தம் இருந்தால் அங்கே பிரகாசம் இருக்கும், அர்த்தம் இல்லைன்னா பிரகாசம் இல்லை. எங்கேயோ ஏதோ பார்த்தா ஏதோ கணக்கு பண்றேங்கிறல நம்ம தலையெழுத்து அப்படின்னு எங்க எது போனாலும் நீ அதை செஞ்சுதான் ஞாபகம் வருது. என்ன பண்றது, விவகாரம் என்னென்ன அர்த்தோபலட்சித பிரகாசம்னு சொன்னா அர்த்தம் இல்லாத போனாலும் பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசத்துக்கு தான் நம்ம தியானம்னு சொல்றோம். ஸோ அர்த்த விசிஷ்ட பிரகாசம் சொல்லல, அர்த்த உபலட்சித பிரகாசம் தான். மோட்ச தசாயாவது மோட்சோ தசா எத்து அப்படி. மோட்ச தசான்னு மோட்சங்கிற ஒரு தசைன்னு ஒத்துக்கல நாங்க. இந்த ஜாகிரத தசை, சொப்ன தசை, அதே போல மோட்ச தசைன்னு ஒண்ணு இருக்கா. எல்லா தசையும் போன நிலைக்கு தான் மோட்சம்னு பேரு. துரியங்கிறது ஒரு அவஸ்தை இல்லை. ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, அவஸ்தையே போயிடுச்சுன்னா தான் துரியம். இந்த அவஸ்தைகள்ல பட்டு இருக்கிறதுக்கு இந்த அவஸ்தைகள் துரியம். அதான் என்ன சொன்னாக்கா மாயா சங்கியா துரியம். அந்த துரியம்ங்கிறதுக்கு நாலுன்னு நான் சொல்லல, மூண கடந்ததுன்னு சொன்னேன். சதுர்த்தம்னு சொல்லப்படாத, பிரதமம் திடீயம் திருத்தீயம் சதுர்த்தம் சொல்லப்படாதோ. ஏன் சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு இருக்கா, ஏன் துரியம்னு சொன்னேன்னு இந்த மூணும் எங்க இல்லையோ அது 1 2 3 2 வந்து எண்ணினா 2 3 அப்புறம் அதை நம்ம 4 எடுத்து மறுபடியும் வந்துக்கிறோம். அது 3 4 2 எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால என்ன பண்றதுன்னா கிருஷ்ண பரமாத்மா இது தேவகிக்கு இந்த 8வது குழந்தை யார் இருக்கானோ அந்த 8வது குழந்தை அவனுக்கு அந்த அசதின்னு சொல்லித்தான். முதல் குழந்தைய கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுத்த. அவர் பார்த்தா 8வது குழந்தைன்னு எனக்கு சத்ரு, அதனால என்ன பண்றாங்க, இதை எங்க ஆத்துக்கு எடுத்துட்டு போங்கோன்ட்ட. இதையும் பழக்க வைக்கப்படாது. நம்ம நாரதர்னு ஒரு மாத்மா இருக்காரு பார்த்தீங்களா, அவன் எப்படி வாழ்க்கையில சோட்சமா இருக்கலாம், அவனுக்கு மோட்சமும் கிடைக்கணும், அவ்வளவு சீக்கிரம் இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து வர வந்தது. என்ன ஆச்சு, இது போல தங்கைக்கு குழந்தை பிறந்தது. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ண ஒரு கஷ்டமும் இல்லை, 8வது குழந்தை தானே எனக்கு சத்ரு அந்த கண் ஆகையால் அதை விட்டுட்டேன் அப்படின்னு. யாரு தலை எடுத்து எப்படி இருக்கோ அப்படி இப்படி சொல்லப்படாதோ அப்படின்னு. என்னம்மா என்ன சொல்றது அப்படின்னு. இல்ல ஏதோ 8வது குழந்தைன்னு சொன்னாலும் இந்த குழந்தைய விட்டுவிட்டு அந்த அசதியை சொல்றப்ப 8 எங்கிருந்து கணக்குன்னு சொல்லித்தோம்.
ஒருவேளை 8 குழந்தை பிறந்த பிறகு 8வது குழந்தை கீழே இருந்து எண்ணினான்னா 8வது குழந்தை இதுதானே ஆகும்னா இப்படி நான் நினைக்கவே இல்லையே. நீ நினைக்கிறதுக்காக தான் நான் வந்து என்னடா இந்த நம்பர்ல எங்க இருந்து எங்க என்றதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 8ன்னு நீங்க 1 2 3 நடுவில் பெண் குழந்தை தான் எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாது நம்பர்ல கர்ப்பவிச்சு தேர்தா அது கணக்குல எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதா. இவர் பார்த்தா இதுல நமக்கு வேண்டாம் சுவாமி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு. ஏன்னா ஆத்மா சர்வார்த்தத்தை பிரியம். கம்சனுக்கு என்னடா தாங்களோட இருக்குமே தவிர மீதி பேர் இல்லை. ஆகையா நம்ம துரியம்னு சொல்றா என்ன 1 2 3 4ன்னு சொல்லல. எந்த இடத்துல எல்லாம் போச்சோ அது அது போல மோட்சங்கிறது தசை இல்லை. மோட்சங்கிறது என்ன இந்த தசைகள்லாம் போனது. அதனால மோட்சம்ல சுத்தாத்மான்னு அர்த்தம். அர்த்தோபலட்சித பிரகாச செய்வ ஞானத்துல மோட்சதசாயாம் சுத்தாத்மனி. அப்போ என்ன மோட்சதசாயாம் ததனபாயா அப்போ ஞானம் இருக்கு. இது வரைக்கும் சொன்னது அபாவே சப்ரதியோகித்வது இச்சாதிஷ்வபி சவிஷயகத்வஸ்ய ஸ்வாபாவிகத்வாது. அபாவத்துக்கு சப்ரதியோகித்துவம் ஸ்வாபாவிகம். இப்பதான் சொன்னேன். இப்ப சாட்சிகள் சொல்ற சாட்சிகள் கடாபாவம்னு சொன்னா அபாவம்னா எதனுடையது இன்னொரு வித அபாவா கட பிரதியோகிதா அபாவா கடத்த பிரதியோகிதா அபாவா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அபாவம்னு சொன்னா எதனுடைய அபாவம். கடத்துக்கு அபாவத்துக்கு சப்ரதியோகிகத்துவ நியமம். அதே போல இச்சா ஜானாதிஷ்வபி ஆசை ஞானம் இவர்களுடைய சவிஷயகத்துவ ஸ்வாபாவிகத்வ. அறிந்திருக்கேன் என்ன அறிஞ்சனர் தெரியலனாலமா எனக்கு தெரிஞ்சிருக்கு சார் என்ன கண்டுபிடிச்சேன் என்ன அறிஞ்சிருக்கேன்னு தெரியல எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் பிரயோஜனம். அதே போல எனக்கு ஆசையா இருக்குன்னு எது மேல ஆசைன்னு அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான் சரியா வருமா. அப்ப என்ன ஆச்சுன்னா ஆசை அறிவு இவைகள் பதார்த்தங்கள்லாம் எதை ஆசைப்படுகிறீர்கள் எதை அறிஞ்சிருக்கேன்னு சொன்னா இப்ப சொல்லி ஆகும். அது சவிஷயகமான பதார்த்தங்கள். உலகத்துல சவிஷயகமான பதார்த்தங்கள் 3 இது ஞானம் இச்சா கிரியா. இது 3 தான். ஆகையால் சவிஷயகத்துவ ஸ்வாபாவிகத்வாது இச்சாயாமிவ ஞானேதி. இச்சையில இப்ப சமான சத்தாக்கம் தெரியும்னா நாம் எதை ஆசைப்படுறோமோ அந்த பொருள் இதை வெளிச்சீடு இருக்கு. இப்ப சமான சத்தாக்கமா இருக்கு. அதே போல ஞானத்துலையும் சமான சத்தாக்கமா இருக்கட்டுமே. அர்த்தம் இருக்கிறப்பதான் ஞானம் வரும், அர்த்தம் இல்லைன்னா ஞானம் வராதுன்னு வச்சுட்டு போமே அப்படின்னு இது வாச்சம். ஞானஸ்திரி சவிஷயத்துவம் விஷயத்துவம். ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கே அதான் சவிஷயத்துவம்னு சொல்றது. பிரச்சனை தாத்விகா. அது தாத்விக சம்பந்தம் சொல்ல முடியாது. ஏன்டா தாத்விக சம்பந்தம் சொல்ல முடியாதுன்னு 2 பேரும் ஒருத்தர் எப்படி இருக்காரு. ஒருத்தர் அசங்கம் யாரோடையும் சேர மாட்டார். இன்னொருத்தர் அவர் இருந்தாலும் அவர் இருக்கிறதே டவுட். ஒண்ணு வித்யாபூர்வமான பதார்த்தம் அதுவும் அசங்கமான பதார்த்தம். இந்த 2க்கும் எப்படி சம்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு இருக்கிறதே டவுட் அது வித்யாபூர்வம் காணப்படுறதே தவிர இல்லை. இன்னொன்னு என்ன 3 காலத்துல இருந்தாலும் யாரோடையும் எப்பொழுதும் சம்பந்தப்பட மாட்டார். அவையால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைத்தன்யத்துக்கு விஷயத்தோட ஒரு சம்பந்தமும் வர. இதை நாங்க விஸ்தாரமா சொல்ல போறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான பிரகரணம். எல்லாத்துக்கும் முக்கியம் இது ஆத்மாவா இருந்து கொள்வதா. இந்த வாழ்க்கையில நமக்கு பிறந்ததுக்கே அர்த்தம் என்னன்னு எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் ஆத்மாவை அறிவதற்காக. அதனாலதான் ஸ்ருதி சொல்றது ஆத்மாவா ரே திரஷ்டவியா பிரபஞ்ச திரஷ்டவியான்னு சொல்லல. சொல்லாதே நம்ம பாக்குறோம். சொல்லாத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரபஞ்சத்தை பார்க்கணும்னு சொல்லல. பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், பெரிய உத்தியோகத்துல இருந்திருக்கேன், எல்லாரும் பெரிய பிசினஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன ஆச்சுன்னு ஒண்ணு இந்த ஜென்மாவில ஆத்மாவா இருந்தா பிரயோஜனம். வேற என்ன பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறது. ஆகையா அந்த ஆத்மாவை அறிந்து கொள்வதற்காக ஆத்மஸ்வரூபம் என்னங்கிறது திருஷ்ய விவேக சம்பந்த நிராகரண பிரகரணத்துல சொல்ல போறோம். அதனால அது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால விஸ்தாரமா சொல்ல போறோம். ஆகையால் திருஷ்யங்கிறது ஆத்மா திருஷ்யமான பதார்த்தத்தோட சம்பந்தம் இல்ல. அந்த சம்பந்தம் காணப்பட்டதுன்னு ஆத்தியாசிக சம்பந்தம். எவ்வளவு கிளியரா எழுதுறோம். அச்சமதாத்மிகா இந்து ஆத்தியாசிகா பட்சமான ரீத்யா 460வது பக்கத்துல சொல்ல மாதிரி வழியா தாத்விக சம்பந்தத்தை நிரூபிக்கும் அசக்கியத்வா. ஆகையால் ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் சுவாபாவிகம் இல்லை. நாபி சுக்தோ நகி சுக்தோ ரூபியம் சுவாபாவிகம். சுக்தியில ரூபியம் சுவாபாவிகமா இல்ல. ஏவஞ்ச ஞானோபாதிகத்தேவ சவிசேஷத்வே இச்சாத்வாபியுபகமாத். ஞான உபாதிகமான சவிஷயத்துவம் தான் இச்சாதிகள்ல இருக்கு. ஜானாதி இச்சதி யதத். முதல்ல அறிகிறான், அறிந்த பிறகு
ஆசைப்படுகிறார். எப்பொருளை அறிகிறானோ அப்பொருளைத்தான் ஆசைப்படுகிறார். எந்த பொருளை அறியலையோ அந்த பொருளை நமக்கு ஆசை வரல பாருங்க. அறிந்த பிறகுதான் அதை நமக்கு இருந்தா தேவையில்ல அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ ஞானோபாதிகத்தேவை சவிசேஷத்துவத்தை இச்சாதிகளோ அபியபகமா நதராம் தத்திரதப்பிய சுவாபாவிகம். இச்சாதிகள்லயும் அங்கே சுவாபாவிகம் இல்லை. நகைவம் ஞானவது விஷய சம்பந்தம் வினாதி. அது மேல ஞானம் எப்படி விஷய சம்பந்தம் இருக்காமல் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபத்துல இருக்கு, மோட்ச தசையில இருக்கு, இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேல. விஷய சம்பந்தம் இல்லாமலே ஞானம் இருக்கலாம்னா விஷய சம்பந்தம் இல்லாமலே இச்சையும் இருக்கட்டுமே அப்படியே அதுக்கு மேல கேள்வி கேட்டான். ஐயா நன்னா இருக்கு, கேள்வி நன்னா இருக்கு, ஆனா கொஞ்சம் நீ யோசனை பண்ணணும். ஞானமும் விஷயமும் விஷம சத்தாக்கமான பதார்த்தங்கள். ஏன் விஷயங்கள் இப்பதான் இருக்கு, மோட்ச திசையில விஷயம் இல்லை, நீங்களும் ஒத்துக்கணும். ஆனா அங்க ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஞானஸ்வரூபமான பிரம்மம் அங்க இருக்கு. ஸோ விஷம சத்தாக்கமாக இருக்கிறதுனால இது இல்லாமலும் அது இருக்கும். ஆனால் இச்சையும் விஷயமும் எப்படின்னா ரெண்டு சமான சத்தாக்கம். அதான் சொல்றாரு சவிஷயத்துவ பிரயோஜக உபாத்தியபேட்சையா அதிக சத்தாக்கத்தை தத்திர பிரயோஜகத்வா. விஷயம் இல்லாமலேயே ஆசை இருக்கணும் எனக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் எப்ப வரும் அப்படின்னு கேட்கலையானால் அந்த சவிஷயத்துவ பிரயோஜகமான உபாதி அஜ்ஞானம், அஜ்ஞான காரியமான அந்த கரணங்கள் இவைகள்லாம் இது அதிக சத்தாக்கமா இருந்தாலும் இந்த அபேட்சை இந்த உபாதியை விட இச்சை அதிகமா இருந்தா அப்படி இல்லையே. இச்சாயாச தப்தமான சத்தாக்கத்வாத் அவித்யா உபாதிகமான சத்தாக்கம். உபாதி என்ன அவித்யா அந்த கரணம் இதை வச்சுக்கணும். ஆகையா நீங்க கேள்வி கேட்டது சரியா இல்லை, அது தப்பு. நகத்வயா மோட்சாவஸ்தாயா ஆத்மனா நிர்விஷயத்வாங்கீகாராத். அதுக்கு மேல கேட்டார், நீங்க மோட்சாவஸ்தையில ஆத்மாக்கு ஆத்மாவின் இடத்துல ஒரு விஷயமும் இல்லைன்னு. ஏன் விஷயம் இல்லை? அங்கேதான் பொருளே இல்லையே. பொருள் இந்த பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஆத்மாவை ஒண்ணும் இல்லை. அதனால நிர்விஷயத்வாங்கீகாராத். இப்ப ஆனந்தம் அங்கே தோணுமா சார்? தோணும். ஏன்னா அது விஷயம் இல்லையே. ஒரு விஷயம் இல்லைன்னா ஆனந்தமும் தோணாது. தோணாததுனால அந்த மோட்சத்தை பத்தி யாரு கேட்க போறா? எந்த குமான் ஆசைப்பட போறா? மனுஷன் அதுக்கு ஆசைப்படணுமோ அது கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப்னு சொல்றா, குமர்த்தம்னு சொல்றல. அங்கே ஆனந்தமே தோணலைன்னா, ஆனந்தமே பிரகாசிக்கலைன்னா அப்படிப்பட்டதான மோட்சம் யாருக்கு வேணாலும் சுகாலத்துவம் செய்யறது. இந்த நிர்விஷயமான மோட்சத்தை விட நிறைய பிறக்கலாம். அப்போ அபிவிருந்தாவன இருக்கார். அது மாதிரி அப்படியாவது இருக்கலாமே அப்படின்னு சொல்ற. மோட்சத்துல ஆனந்தம் தெரிய வேண்டாம், இவன் ஆனந்தமாக இருக்காது. மோட்சத்துக்கு தெரியாத போனாலும் சதா ஆனந்த ஏவ பிரகாசா மற்றும் ஆனந்தத்திய பிரகாசத்துவம். ஆனந்தமானது பிரகாசிக்கிறது, பிரகாசிக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது இல்லை, ஆனந்த வடிவமாக இவனே இருக்கிறார். ஆகையால் அது வைத்து அதோட மட்டும் அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் சதா தேவ அர்த்த உபலட்சித பிரகாசத்துவம். அர்த்தம் இல்லாமல் பிரகாசம் மட்டும் இருக்கு. உபலட்சிதானுங்கிற இடத்துல நமக்கு ஒண்ணும் சதபாவகாலீன வத்துவம் அது இல்லாத போனாலும் அது இருக்கு. இந்த அர்த்தாதிகள் இல்லாத சமயத்திலையும் அது இருக்கு. ஆயால் அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் சதா தேவா இதன ஞானஸ்வஹாமி யுக்தம். இது வரைக்கும் சமாதானம் யுக்தம்னு சொல்ல. அதே போல நம்மளும் முக்தம் சொல்ல வேண்டியதுதான். ஏன்னா இது வரைக்கும் போன கிளாஸ்ல ஆனது. ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறாருங்கிற ஏன்னா இந்த பிரகரணம் நமக்கு அனுசூதமானதான் ரசிக்க முடியும். அதுக்காக சொல்றேன். இது வரைக்கும் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஓட்டிட்டாருன்னு பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை இந்த நம்ம காதல கேட்டாதான் நம்ம மனசுல நிற்கும். அதுக்காக சொல்றேன். இப்ப அதுக்கு மேல கேள்வி நானு ததாபி ஞாதுரபாவா தன்ன ஞானம். நானும் இதுக்கு மேல கேள்வி கேட்கிறேன். ததாபி நீர் ஒத்துண்ட மாதிரியே அர்த்தோபலட்சிதஸ்வரூபந்தான் ஞானமாக இருந்த போதிலும் ததாபி ஞாதுரபாவா அந்த சமயத்துல மோட்சத்துல ஞாதா இருக்கான சார்? அறிபவன் இருக்கானா? அறிபவனா இருந்தால் அவன் இன்னும் விவகார நிலையிலே இருக்கான் இல்லையா? நமக்கு இந்த ஜீவன் இடத்துல இருக்கிறது யார? கர்த்தா போத்தா மந்தா விஜாதாகி ஜீவா. ஆச்சாரியர் பாஷ்யத்துல கர்த்தா போத்தா மந்தான்னு யார் இருக்கானோ அவன் தான் ஜீவன். ஸோ அந்த மோட்ச தசையில இவனுக்கு கர்த்தத்துவம் போச்சு. கர்த்தத்துவ பிரயோஜகமான உபாதி அந்த கரணம் இவனை விட்டு போயிடுது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா போயிடுது இல்லையா?
அப்ப இந்த ஜீவன் என்ன ஆயிட்டான், குடத்துக்குள்ள தீபம் வச்சிருந்தேன், அது குடத்துக்குள்ள ஒளிச்சுட்டு இருந்தது. குடம் உடைஞ்சதுமே என்ன ஆயிடுச்சு, அந்த தீபம் இங்கும் ஒன்னா போயிடுது. அதே போலயே சத்ருஷ்வா ததேவான பிராவித்தது நம்ம இதயத்துக்குள்ள இருந்த அந்த சைத்தன்யம், அவரை மட்டும் மனசோட சேர்ந்து நாம் ஜீவன் கர்த்தா போக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த இதய அந்த மனசை உடஞ்சு போனது பிறகு அந்த சைத்தன்யம் என்ன ஆயிடுச்சு, முன்னால இங்கு வந்து சுத்த சைத்தன்யமா இருக்கு. முன்னாலே அப்படிதான் இருந்தது, நம்ம கவனிக்கல. இப்ப சுத்த சைத்தன்யமா இருக்கு. அதனால அங்க கர்த்தா இல்ல, அறிபவன் இல்ல, மோட்சத்துல அறிபவன் இல்ல. நான் தானே இருக்கேன், இருக்கேன் நான் இல்லைன்னு நான் சொல்றாங்க. இருக்கு இல்லாம போகல, நீர் இருக்கதான் இருக்கு, ஆனா நான் என்று சொல்றது இல்லை. இந்த கர்த்தா இல்லாதனால ஞானம் எப்படி வரும்? ஞாதா இருந்தா தானே ஞானம் வரும். அவனுக்கு என்ன டவுட் வருது பாரு. இதெல்லாம் அந்த சம்ஸ்காரத்துல வந்தது. அந்த சம்ஸ்காரம் துவைத்தி எல்லாம் பிறந்தண்ணில இருந்தே எப்படி அவன் பிறந்த இருக்காருன்னா, நான் இருக்கேன், பகவான் இருக்கார், நான் பகவானுக்கு தோட்டு பண்ணிட்டு இருக்கேன், இப்படியே வளர்ந்து வளர்ந்து அப்ப மோட்சத்தை நான் இல்லாத மன, அப்படி கழுதைக்கு மோட்சம் வந்தா கழுதையா இருக்கும், குதிரைக்கு மோட்சம் வந்தா குதிரையா இருக்கும், அப்படின்னு அவன் ஒத்துன்னு இருக்கா. அதெல்லாம் சிரிக்க விடாது. அவன் எதுக்கோ ஒரு இதுவா ஒத்துன்னு இருக்கா. அதெல்லாம் உட்காந்து இருக்கான்னு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கட்டும். நாம என்ன சொல்லிட்டு இருக்கான், மோட்ச திசையில நமக்கெல்லாம் ஒரே ஸ்வரூபம் தான். என்னது? சைத்தன்ய மாத்திர ஸ்வரூபம். நினைச்சா விரும்ப எடுத்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதெல்லாம் காரியாதிகரணத்துல ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம். ஆனா விவகாரம் என்னன்னா, எல்லாரும் சைத்தன்ய மாத்திர ஸ்வரூபம், சிதே கரச ரூபிணி சொல்றோம் இல்லையா. ஆகையால் அங்க ஞாத்தா இருக்கானா மோட்சத்துல? அறிபவன் இருக்கானா? அறிபவன் இல்லைன்னா அறிவு வருமா? நகி போக்திருவீனா புஜிக்ரியா பவதி. சாப்பிடுறான்னா யார் வான்னா சாப்பிடுறவன் இல்லைன்னா, சாப்பிடுறவன் இல்லைன்னா புஜிக்கிரியே இருக்குமா? கிரியையானது கர்த்தாவை ஆசிரிச்சுத்தானே இருக்க. போக்தாங்கிறவன் இல்லாதவனால் எப்படி புஜிக்கிரியை இருக்காதோ, ஞாதாங்கிறவன் இல்லாதவனா ஞானம் இருக்காதே சுவாமி. நீங்களும் மோட்ச திசையில ஞானம் இருக்குங்கிறட, ஆனா ஞாதா இல்லைங்கிறட எப்படி வருதுங்கிறது? அந்த கேள்வியை நம்ம ரசிக்கணும். அதுக்கப்புறம் தான் பதில் பார்த்தா, ஓஹோ இதை விட நல்லா இருக்கேமோ. விவகாரம் என்ன, ததாபி ஞாபகபாவா தன்ம ஞானம். ததாபி மோட்ச திசையில அர்த்தோபலட்சித பிரகாசம் எனக்கூடியதான ஞானம் இருந்த போதிலும் ஞாபகபாவா அறிபவன் இல்லாதனால ததா அப்பொழுது தன்ம ஞானம், அது ஞானம் இல்லையே. நகி போக்திருஹீனா புஜித்ரியா பவதி. இதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள்ல இந்த அத்வைத்தி என்ன பண்றான்னா, அவன் நழுவி போயிடுற சார். எந்த கேள்வி கேட்டாலும் அது சொல்ல மாட்டேங்கிறான். இந்த ஜென்மா எப்படி வந்திருக்கேன்னா, போன ஜென்மா நீ பண்ணி அந்த கர்மாவனால வந்திருக்கேன்னா, போன ஜென்மாவில ஏன் சார் நான் கர்மா பண்ணினேன், அதுக்கு முன் ஜென்மாவில பண்ணி அந்த கர்மாவனால அந்த ஜென்மா எடுத்த அப்ப பண்ணினேங்க, அந்த ஜென்மாவில எப்படின்னா அதுக்கு முன்ன முதல் அப்படின்னா அதுக்கு போன கல்பத்துல இருக்கிறது இப்ப பண்ணினேன், அந்த முதல் கல்பத்திலேயே முதல் ஜென்மா அப்படின்னா அதுக்கு முன்னால கல்பம். அப்ப முதல் கல்பம்னா என்ன, அது இல்லவே இல்லைன்ட்டா. அதனால்தான் நான் தங்கல் பண்ண அத்திய பிரம்மணா அத்விதீய பிரகிருதிங்கிறது. ஏன் சார் ஆத்திய பிரம்மணா சொல்லப்படாதான? அத்திய பிரம்மணா அத்விதீய பராதுன்னு கேட்டாங்க. இந்த பிரம்மாவுக்கு முன்னால் இன்னொரு இப்படி சொல்லிட்டு போறது என்ன அடுத்தது இப்படிதான் சொல்லுவேன், முன்னால சொல்ல முடியல. அதான் விவகாரம் என்னடாங்க. அப்படி இருக்கிற காலத்துல இது என்ன, அது உபபத்தியதேதா விபலத்தியதேதா இப்படிங்கிற சூத்திரங்கள்ல நம்ம பிரபஞ்சமே அனாதி இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு தப்பிச்சுன்னு போறேன். நீங்க இந்த தப்பிச்சுட்டு போற பிசினஸே வேண்டாம். ஒருவேளை அனாதியா இருக்கிறதுனால கிரியாரூபமா இல்ல அனாதி, அனாதியா இருக்கிறதுனால அது ஒண்ணு, கிரியாரூபமும் இல்லை ஞானம்ங்கிறேன். அதனால கிரியாரூபத்வா அனபேட்சத்துவம் இது வாச்சம் அப்படின்னு அதுக்கு மேல சொல்றார். இல்ல சுவாமி, அனாதியான சில பதார்த்தங்களா இருந்தாலும் அபேட்சிக்கிறதா இருக்கு. அனாதியும் தப்பிச்சுட்டு போக முடியாது. பாருங்க, அனாதே பிராகபாவத்திய பிரதியோகினி. பிராகபாவம் எத்தனை நாளா இருக்கு? பிராகபாவம்னா என்னது முதல்ல புரிஞ்சுப்போம். நமக்கு ரொம்ப பதங்கள்லாம் சொல்லி புரியுதும் நிக்க வச்சு என்னதான் கேட்டான்னா தெரியாது. தினமும் தூங்குறான் ஒரு மனுஷன். தூக்கம்னா என்னது சார்? என்ன கண்ண மூடினா வருதுன்னா, கண்ண மூடினா வர்றது என்ன வருது? தூக்கம். அதுக்கு ஸ்ருதி சொல்லணும் உங்களுக்கு. எத்தனை சொப்தம் எனக்கஞ்சன காமம் காமியதே எனக்கஞ்சன சொப்னம் பஸ்தி தத்துவம் அப்படி சொல்ல வேண்டியது நிறைய விஷயங்கள். என்னதுன்னு நம்மளே யோசனை பண்ணி பார்த்தோம்னா டவுட் தான் சார். அதே மாதிரி பிராகபாவம்னா என்னது? குடம் உண்டாடுறதுக்கு முன்னால
சுயமானத்துக்கு போனேன், ஒரு குடத்தை கொடுன்னு, குடம் இல்லைன்னா இந்த இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? குடம் என்னைக்குமே இல்லைன்னு அர்த்தமா? இப்ப ஸ்டாக் இல்லைன்னு, சாயங்காலமா வாங்க பண்ணி தரேன்னு அர்த்தம். இப்ப என்ன இருக்கு? மண் இருக்கு, தண்டம் இருக்கு, சக்கரம் இருக்கு, ஜலம் இருக்கு, குடம் இல்லை. குடம் என்ன ஆகும்? இதெல்லாம் வச்சு நீங்க வேணும்னு கேட்கிறேன், நான் பண்ணி சூளையில வச்சு கொடுப்பேன், நாளைக்கு வாங்க கொடுக்குறேன். குடம் இல்லைங்கிற ஈர்ப்பதுக்கு என்ன அர்த்தம்? இப்பொழுது இல்லை, நாளைக்கு வரும். இக கட்டோ பவிஷ்யதி, இங்கு குடம் உண்டாகும், வரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுக்கு பிராகபாவம் இருக்கு. ஒரே சமயத்துல நோன்னு சொன்னாலே இங்கிலீஷ்ல ஒரு நோ தான் இருக்கு. இப்ப இருந்தாலும் இல்லைங்கிறான், இன்னொரு விதமான உடஞ்சு போன பிறகு இல்லைங்கிறான், எது 3 காலத்துலயும் இல்லைன்னாலும் இல்லைங்கிறான். இந்த நோங்கிற ஒரு இங்கிலீஷ்ல இங்க தார்க்கிக்கா 3 அர்த்தங்கள் இருக்கா. ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு முன்னால இல்லையே, அதுக்கு பிராகபாவம்னு பேரும். குடம் உண்டாயி நாங்க வாங்கிட்டு வந்து நம்ம மாத்த பையன் அந்த கீழே தள்ளிவிட்டான்னு வச்சுக்கலாம், உடஞ்சு போடுச்சு. இப்ப குடம் இல்லைன்னா இல்லைன்னா இப்ப என்ன அர்த்தம்? இருந்தது இனிமேல ஜென்மால வராதுன்னு அர்த்தம். குடம் போயிடுச்சா, இனிமேல இந்த குடம் வராது, வேணா வேற குடம் வாங்க. இதெல்லாம் பார்த்தெல்லாம் இந்த லேண்ட், அது என்ன கடை, லேண்ட்மார்க், அங்கே போனா கிளாஸ் பொருள்லாம் வச்சுட்டு இருக்கா. நைஸ் டு லுக் அட், குட் டு ஹோல்டு எல்லாம் போட்டிருக்கேன். ஆனா கீழே விழுந்ததுன்னா அது பார்த்தாதான் நமக்கு துவம்சா பாவம் ஞாபகம் வருது. ஓஹோ, விவகாரத்துக்கு என்னடா போயிடுச்சுன்னா அது மேல அது இல்லை, இல்லைன்னா இது மேல வராது, இந்த ஜென்மாவில் வராது. இந்த பிராகபாவம்னா என்ன அர்த்தம்? இருக்கு, இப்ப இல்ல, நாளைக்கு வரும். தான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்த அபாவம் பிராகபாவம். இன்னைக்கு குடம் பிறந்து இருக்குன்னா இந்த செகண்டுக்கு முன்னால இருக்கிறதெல்லாம் அபாவம். அது எண்ணில இருந்து இருக்குன்னு அநேக கல்பங்களா இருக்கு. எத்தனையோ ஜன்மாக்கள் இல்லை இல்லைன்னு இப்ப பிறந்த பிறகுதான் இருக்குன்னு. இந்த பிராகபாவம்ங்கிறது என்ன? அனாதி. அனாதி பிராகபாவம் சொன்னா அது எப்படி சார்னு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பதம் தெரிஞ்சுக்கணும். பிராகபாவம் அனாதி, அது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, ஆனா எப்ப முடியாது? பொருள் வந்ததுமே முடிஞ்சது. அபாவம்னு நான் சொல்றேன் இல்லையா, அபாவம்னு பிரத்யோகம் இல்லையா? அனாதியா இருந்தாலும் பிராகபாவம், அதுக்கு பிரத்யோக சாபேட்சம் இருக்கா இல்லையா? அதுல அனாதியா இருந்தா பிரத்யோகம் இருக்காதுன்னு சொன்னேன் சார். அனாதியா இருக்கட்டுமே, ஞானத்துடைய சாபேட்சம், நியாய சாபாட்சம் இருக்கட்டுமே, பொருள் இருக்கட்டுமே. ஞாபகம், அனாதேகே பிராகபாவஸ்ய பிரதியோகினி ஜாதேகே வியக்தம். ஜாதி இருக்கு, ஜாதிய ரொம்ப நாளா இருக்கும் இல்லையா? அனாதி தானே ஜாதி. அதுக்கு வியக்தி இல்லாமல் ஜாதி தெரியுமா? ஒரு பொருளை பார்த்தா தான் ஜாதி தெரியும். ஜாதி எத்தனையோ காலமா இருந்துட்டே இருக்கு. பொருளை பார்த்ததுமே ஜாதி வரும், பொருள் இல்லாத போனாலும் ஜாதி இருக்கு, தெரியறதா? அனாதேகே ஜாதேகே வியக்தௌ அனாதேகே ஜீவ பிரம்ம விபாகத்தை தர்ம பிரதியோகினோ. ஜீவ பிரம்ம விபாகம் எப்ப அனாதியா இருக்கு. அனாதிங்கிற ஜீவ பிரம்ம விபாகம் நீர் தான் 6 பொருள் அனாதின்னு ஒத்துருக்கிற. சொல்றது பேசுறது அத்வைதம். ஆரண ஜீவஈசோ விதுத்தாசித் ததா ஜீவேஷயோர்பிஜா அவித்யா தட்சிதோர் யோக கடத்வாகமனாதய அப்படின்னு நீங்க சொல்லு. பிரம்மானந்தியர் வேற பாடம் சொல்ல இருக்கட்டும், அதை பத்தி அவித்யா தட்சிதோர் யோக ஜீவஈசோ விசுத்தாசித் ததா ஜீவயேஷயோர்பிஜா. ஜீவேஷ பேதம் அனாதி காலமா வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த தர்ம பிரதியோகி இதனுடைய பேதம் அதுல, அதனுடைய பேதம் இதுல அப்படின்னு அந்த தர்ம பிரதியோகி அபேட்சை இருக்கா இல்லையா? அனாதியா இருந்தா அபேட்சை இருக்கப்படாதுன்னு சொன்னேன் சார். இருக்கே சார், அதே போல இங்கே இருக்கட்டுமே. அதே போல அஜ்ஞானத்துக்கு ஆஸ்தய விஷயோ, அஜ்ஞானம் அனாதி. இப்பதான் நான் சொன்னேன், எண்ணியில இருந்து சார் உங்களுக்கு அறியாம இருக்குன்னா ரொம்ப நாளா இருக்கு சார். அந்த அறியாமை நான் கர்மாவை பண்ணினேன், கர்மாவை பண்ணினேன், ஜன்மாவை எடுத்தேன், ஜன்மாவை எடுத்தேன், என்னமோ தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன், என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கல, மறுபடியும் பிறவை எடுத்தேன். அப்படிதான் நான் மனுஷனுடைய சரித்திரம் என்னடா, இவன் அஜ்ஞானத்திலே இருந்துட்டு இருக்கான். அஜ்ஞான சமுத்திரே துணிமந்தனா, இவனை கடத்தி விடுறதுக்கு ஆள் தெரியலையே, அஜ்ஞானத்தையும் மொழினவன் இருக்கான் இவன். இப்படிப்பட்டதான இந்த அஜ்ஞானம் எத்தனை நாளா இருக்கு? அனாதியா இருக்கு. ஆனா அனாதியா இருந்தாலும் அதுக்கு ஆசிரிய விஷயோ, ஆசிரிய அபேட்சை இருக்கும். அஜ்ஞானம் எங்க இருக்கு, எதை பிடிச்சுட்டு இருக்கு? இது பெரிய விவகாரம். என்ன போய் சொல்றோம், சுத்த பிரம்மத்தை ஆசிரியத்திருக்க அஜ்ஞானம்,
ஜீவன் ஆசிரியருக்கா? பாபுஜிக்காரரை கேட்டேன். அவர் சொன்னார், உன்னிடத்துல தான் அஜ்ஞானம் இருக்குன்ட்டார். ஏன்னா நீ தானே நான் அறியலைன்னு சொல்ற, உனக்கு பிரெஞ்சு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னார். பிரெஞ்சு அறியாம யார்கிட்ட இருக்கு? மட்டும்தான். நீர் தானே தெரியாதுன்னு சொன்னீர். பிரம்மமா சொன்னார் இல்லையா? அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் என்னன்னா நீர் தான். அவர் இன்னொருத்தர் சொன்னார், பஞ்சவிதர் இருக்கு, ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாகத்திரேவ கேவலா. இந்த ஜீவன் அஜ்ஞானம் வந்த பிறகு அந்த கரணம் பிறந்த பிறகு இவன் வந்தான் சார். அஜ்ஞானம் இவன் பிறக்கிறதுக்கு முன்னால இருக்கிற அஜ்ஞானம் இவன் ஆசிரியத்தபடி இருக்கான். எங்க பிரம்மத்தை ஆசிரியத்து இருக்கிற அஜ்ஞானம் என்ன பண்றது இல்லை, தான் எங்க இருக்குங்கிறத எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றது. அதுக்கு விஷயம் ஜீவன் தெரியல, பிரம்மம்னு தெரியல, ஈஸ்வரன் தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்க. தெரியாதுங்கிறது தெரியாது, அவ்வளவுதான். தர்ம பிரதியோகி ஆசிரியம் இருக்க, ஆசிரிய விஷயம். அஜ்ஞானத்துக்கு ஆசிரியது, அஜ்ஞானத்துக்கு விஷயது. அதை ஆசிரியத்திருக்கோம் இல்லையா? அஜ்ஞானம் பாருங்க, அனாதியான பதார்த்தங்கள் எத்தனை இருக்கு பாருங்க. அதே போல பிரம்ம சத்தாயாஸ்த, பிரம்மம் அனாதி, அனாதி அனந்தம். ஆனா அது என்ன, அதனுடைய சத்த, அந்த சத்தை அந்த கர்த்தர் எபேட்சா தர்சனா இத்தனையும் இருக்க. ஆகையால் அனாதியான பதார்த்தங்களா இருந்தால் அதை இன்னொன்னு ஆசிரியிக்காதுன்னு சொல்றல, நியாயமா இல்லையே. அந்நதா அப்படி பிரம்ம சத்தையானது கர்த்த அபேட்ச, பிரம்ம சத்தை கர்த்தபேட்சம் இல்லைன்னா அஸ்தி பிரம்மா இத்தியாதோ கர்த்தர் இலகாரோ நஸ்யாத். அஸ்தி பிரம்மான்னு சொல்றல, அது கர்த்தர் இலகாரம் வராது. இப்ப பவத்தின்னு சொல்றல, பூங்கிற ஒரு தாத்துவம், அந்த தாத்துவத்துக்கு போது சாரதாத்துக்கு லட்டு பிரத்தையை வைக்கிறப்ப லட்டுல திப்புன்னு வச்சு, லட்டுன்னா திப்புன்னா என்ன? அது வழியாக என்ன கேட்கறீங்க? 10 பிரதிகள் 10 இது வரப்போ முதல்ல லட்டுன்னு வர்த்தமான காரணத்துல, அதுக்குள்ள லட்டுல பிரதம விபக்தியில ஏகாவசனத்துல தீ வரும். ஏதோ சூத்திரம் அது நமக்கு இருக்கு. ஸோ அந்த தாத்துவுக்கு மேல தீன்னு வந்து, தீன்னு வந்ததுமே என்னன்னா, இது வந்ததோ இல்லையா, இது கர்த்தாங்கிற ஒரு வருஷம் ரொம்ப நடுவில் ஒரு சப்ரத்தையும் வரும் சார். அந்த சப்ரத்தையத்துல சா இத்தான், பக்காரம் இத்தான். ஏன் சார் இப்படி எல்லாம் அந்த சொல்லுவானே, பிரச்சாரணாதிபந்தற்கு தூராதஸ்தம் சொன்ன பாரு, அது முதல்ல தப்புன்னு சொல்லுவானே, சாவும் இத்து பாவும் இத்து ஆதான் நிற்கணும், ஆனே சொல்லப்படாது. அந்த இது மாத்திரையும் இருந்துச்சு. அது பான்னு சொன்னதுனால அது பித்தா ஆயிடுச்சு. பகாரம் இத்த சொல்லு பித்தா, கித்தா வேற வருது, பித்துன்னு ஆயிடுச்சு. பித்துன்னு வந்தா என்னென்ன, அது குணம் வராம நிற்கும். இதுல விவகாரம் முழுக்க அது பித்தா இருந்தா கித்தா, நீத்தா ஆகாது, நீத்தா ஆகாதுன்னா குணம் வராது. இல்ல அந்த பாணினியை படிச்சா அது ஒரு ஆனந்தம், அது வேற எங்கேயும். அது என்னடா எனக்கு தான் புரியும், உங்களுக்கு புரியாதுன்னு ஆனந்தம் புரியும். வையாகரனுக்கு தான் வையாகரன் விஷயம் புரியும், தார்க்கிகனுக்கு தான் தார்க்கிகன் விஷயம் புரியும், வேதாந்தி விஷயம் எல்லாருக்கும் புரியும். ஆனா யாரும் வாய் திறக்க முடியாது. நம்ம சொல்லும் பொழுது சொல்லுவானே தவிர, எல்லாம் இப்படியா அப்படியான்னு கேள்வி கேட்பாங்க. சரி நீங்க சொல்லுங்க போயிடுவாங்க. அந்தந்த சாஸ்திரக்காரர் மட்டும் ஏதோ வேதாந்தம் சுலபமா இருக்காவோ நினைச்சுட்டு இருக்கோம். இருக்கட்டும், அதை பத்தி இல்லை. ஏன்னா இந்த கர்த்தத்துல சப்ரத்தையும் இருக்கு. ஏன் அஸ்தின்னு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கர்த்தத்துல சப்ரத்தையும் வருது. அதனால இந்த கர்த்தத்துல வரக்கூடியதான கர்த்தர் அபேட்சா இல்லாத போனா அஸ்தி பிரம்மான்னு சொல்ல முடியாது. அதான் சொல்றது, அஸ்தி பிரம்மா இத்தியாதோ கர்த்தரிலகாரோ நஸ்யாத் ஏவந்த அதீதாதி ஞானஸ்ய ஈஸ்வர ஞானஸ்ய. அதீதாதி ஞானம் இப்ப இல்லாததான பொருள், இப்ப இருக்கிற பொருளுக்கு வர்த்தமான பொருள், அதனுடைய ஞானம். அதீதாதி பொருள், எந்த பொருள் இப்ப இல்லையோ அது போயிடுதோ, கடந்த பொருளா இருக்கோ அந்த ஞானமோ ஈஸ்வர ஞானத்துக்கோ உற்பத்தியர்த்தம் அர்த்த அனபேட்சத்வேதி. அந்த ஈஸ்வரனுக்கு ஞானம் வந்ததுக்கு பொருள் வேணுமா? நமக்கு பொருள் இருந்தா தான் ஞானம் வரும். பொருளை பார்த்து கண்ணால பார்த்தா தான் அறிவு வரும். ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை. ஈஸ்வரனுக்கு திரைகாலிக ஞானமும் உண்டு. திரைகால ஞானம் சாட்சாத்து உண்டுன்னு ஒரு பட்சம் சொல்லியிருக்க. வர்த்தமான கால ஞானம் எல்லாம் ஈஸ்வரனுக்கு இந்திரியம் இல்லாமலேயே வரும்னு ஒண்ணு. பிராச்சீனமான ஞானங்கள் சம்ஸ்காரமா இருக்கு, அதனால வரும். பவிஷ்யத்துல வரக்கூடியதான, நாளைக்கு வரக்கூடியதான பொருள் ஞானம் ஈஸ்வரனுக்கு உண்டு. அது எப்படி அஜானத்துல சூக்ஷ்மமாக இருக்க அவருக்கு படிக்க தெரியும். பார்த்தீங்களா, விவகாரம் சூக்ஷ்மமா இருக்கிற பொருள்லாம் அவருக்கு படிக்க தெரியும். அதனால பிராச்சீன ஞானம் எல்லாம், அதீதமான பொருளுடைய ஞானம் எல்லாம் அவருக்கு ஞாபகத்தினாலேயே ஸ்மரணத்தினாலேயே வரும். வர்த்தமான கால ஞானங்கள்லாம் நீர் பார்க்கிறேன் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா கம்ப்யூட்டர்ல சர்வர் மாதிரி நீங்க இங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வருது. தரல ஏன்டா, நீங்க அறிவியலை பார்த்தீங்கன்னா கண்ணால குடத்தை பார்த்தேன்,
குடத்தை பார்த்தா இது குடங்கிற ஞானம் உங்களை வந்திருக்கு. ஈஸ்வரன் அங்கே இருக்க, உங்க இதற்கு பின்னாலே இருக்க. இப்போ நீங்க வாசித்த ஞானம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்துருச்சு. சார் அவர் ஏன் சர்வஜன் ஆக மாட்டாருன்னு நமக்கு ஈஸ்வரத்துக்கும் விவகாரம் நடந்த எங்க மதத்துல ஈஸ்வரனுக்கு உங்களுடைய ஞானம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆயிடுது. ஸோ வர்த்தமான கால ஞானமும் உண்டு. நாளைக்கு வரக்கூடியதான ஞானம் மாயா பித்தியில சம்ஸ்கார ரூபமா இருக்கு. அதை அப்படி பார்க்கிறார் அவருக்கு புரியும். ஸோ திரைகாலிக ஞானம் அவருக்கு இருக்கு. விஷயம் இல்லாமலேயே ஞானமும் அவருக்கு வரலாம். அதீதாதி ஞானமும் அநாகத ஞானமும் எல்லாமே விஷயம் இல்லாமல் ஈஸ்வரனுக்கு வரலாம். ஸோ ஞானாபேட்சை இல்லாம அங்கே வருதோ இல்லையப்பா, அர்த்தாபேட்சை இல்லாம ஞானம் வருது. ஏவந்த அதீதாதி ஞானத்தை ஈஸ்வர ஞானத்தை உற்பத்தியர்த்தம் அது உண்டாகிறதுக்க அர்த்த அனபேட்சேபி அப்ப அர்த்தம் வேண்டியது இல்லாத போனாலும் தன் நிரூபியத்துவதர்த்ததேனா அது இருந்தா தானே இதுன்னு சொல்ல முடியும். ஆகையால் ஞானத்தை ஞாத்திருஜேய நிரூபியத்துவம் ஸ்வபாவா. ஞானமும் இருந்தா அறிபவன் அறியப்படும் பொருள் இந்த ரெண்டும் இருந்தாதான் சார் ஞானம்னு சுபாவம். அந்நதா இப்படி நீங்க ஒத்துக்கலைன்னா இதமகம் ஜானாமி அனுபவம் இதை நான் அறிகிறேன். அதில் நான் எனக்கூடியதான ஞாதா இதை எனக்கூடியதான விஷயம் அந்த ரெண்டும் நான் ஞானம் வருதோ இல்லையா? இல்லாத போனா அந்த ரெண்டும் இல்லாமலே ஞானம் வரட்டுமே. ஞானத்துக்கு என்ன சுபாவம்? ஞாத்திருஜேய நிரூபியத்துவம் சுபாவா. அந்நதா இதமகம் ஜானாமி அனுபவம் ஞாத் ஒண்ணு. இன்னொன்னு உங்க பெரியவரே சொல்லியிருக்காரு, நீங்க அனாவசியமா சண்டை போடுறீங்க. நீங்க யார பெரிய தெய்வமா வச்சுருக்க? விவரணாச்சாரியர். எந்த வார்த்தை சொன்னாலும் வேதாந்தத்துல விவரணாச்சாரியர் சொல்றாங்கன்னா கொண்டாடுறது. நியாயமா என்ன சொல்லணும்? பாஷ்ய வாக்கியம் தான் சொல்லணும். விவரணாச்சாரியரும் பாஷ்ய வாக்கியத்துக்காக அர்த்தம் பண்ணியிருக்க. பாஷ்ய வாக்கியத்துக்கு மாறுதலா ஓராடுதலும் சொல்லல. சில இடத்துல பாமதிக்காரர் கூட கொஞ்சம் அப்படி அவர் மாதிரி வியாக்கியானம் இவர் கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணி வருவார். அதுமா அங்கே வந்து அப்பை நிஷயத்தில் வந்து அப்படி கிடையாது ரொம்ப அப்படி இருக்கும். ஆனா விவரணாச்சாரியர் ஸ்ட்ரிக்ட் பாஷ்யக்காரர் சொல்லியிருக்காரோ அதுதான் சொல்றார். இருந்தாலும் லோகத்துல என்ன பேர் இருந்தார்? விவரணாச்சாரியர் தான் ரொம்ப பேர் வந்திருக்கு. என்ன காரணம்னா ஆச்சாரியார் சொன்னதான அர்த்தம் பிரசன்ன கம்பீரமா இருக்கு. பிரசன்னமா மேலோட பார்த்தா தெளிவா இருக்கே தவிர எத்தனை தரம் வாசிச்சாலும் அதுல புதுசு புதுசான விஷயங்கள் இதுதானேங்கிற ஒரு நிச்சயம் கஷ்டமா இருக்கு. விவரணாச்சாரியர் உடச்சு இது இப்படித்தான் இருக்குன்னு பிரிச்சு கொடுத்தாரு. பஞ்சபாதிக்கு வச்சு நீரும் நானும் பேசுறது இல்லை. ஏன்டா விவரணம் இல்லாத போனா பஞ்சபாதிக்கு பிடிச்சிக்க முடியல. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. அப்படிதானே? அதனாலதான் விவரணத்துக்கு அவ்வளவு மரியாதை கௌரவம். விவரண அர்த்த பிரகாசஸ்தித ஞானத்வாத். அது அர்த்த பிரகாசம் தான் ஞானம்னு சொல்லிட்டார். இது விவரண விரோத. அதனால விவரணாச்சாரிய விரோதம் வரும் ஈசித்தே. அதனால இத்தனை இடத்துல அனாதியா இருக்கிறதுனால இது விஷய சம்பந்தம் இல்லாமல் ஞானம் இருக்காது அப்படின்னு நீங்க சொன்ன அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம விஷயம் இல்லாமல் ஞானம் இருக்கலாம் மோட்சத்தில் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு அப்படி இல்லேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் கண்டனம் பண்றதுக்கா இவ்வளவு வரும் சொல்லணும். ஈசித்தேனா அப்படி இல்லப்பா. ஜாதே வியக்தி நிரூபியத்வே கதாச்சித்த சம்பந்தவதுபவஸ்தே அப்படின்னு மேல பார்த்து இந்த ஜாதின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது வியக்தி நிரூபியமா இருந்தாலும் வியக்தி இருந்தா தான் ஜாதின்னு சொல்ல முடியும். பக்தி இல்லாம ஜாதின்னு சொல்ல முடியாது. வியக்தியை பார்த்து இது என்ன கௌ அப்ப கோத்த ஜாதி எது இருக்கு. வியக்தி இல்லாமலேயே கோத்த ஜாதி இருக்குன்னு சொல்லிவிடும். பொருளை பார்த்துட்டு அதுல இருக்கிற ஜாதி ஏனேந்திரியேன யா பதார்த்தா கிருக்கியதே யோ அர்த்தா கிருக்கியதே தேவையோ இந்திரியேன தன்னிஷ்டா ஜாதி சித்ததா அபாவத்தை கிருக்கியதே அப்படின்னு அவன் ஐயா இருக்கட்டும். நானும் ஒத்துட்டு இப்ப என்ன பிரச்சனை? நமக்கு விரோதம் இல்லாத வரைக்கும் எல்லாம் ஒத்துட்டு இருக்கோம். பாலாதபி சுக்காதபின்னும் இது எதை பார்த்தேன்னா அந்த ஜாதி தெரிகிறதுன்னு சரி தெரியட்டும். நான் வேண்டாம்னு சொன்னேன்னா தெரியட்டும். அதே மாதிரி இந்த ஜாதியானது வியக்தி நிரூபியமா இருக்கு. வியக்தியை பார்த்த பிறகுதான் ஜாதி தெரிகிறது. வியக்தி சம்பந்தத்தோடு தான் இருக்கு. ஆனாலும் ஜாதி ஆகாது. இதுதான் கதாசித்து தது அசம்பந்தவன் உபபத்தே. அதோட சம்பந்தம் இல்லாமலேயே ஜாதி இருக்கு சார். சொல்லுங்க பார்க்கலாம் சார். வியக்தியோட சம்பந்தம் இல்லாமல் ஜாதி எங்கேயும் இருக்கா? ஏன்னா வியக்திக்கும் ஜாதிக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்துக்கு சமவாய சம்பந்தம் பேர். சமவாய சம்பந்தம்னு என்ன அர்த்தம்? விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம் பேர். அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுக்கள் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இன்னொரு தரம் வந்து வியக்தி சம்பந்தம் இல்லாமலேயே ஜாதி பாசிக்கலாம். ரெண்டும் முரணா இருக்க அப்படின்னா நான் அதனாலதான் கதாசித்துன்னு கதாசித்துன்னா ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. ஒரு மனுஷன் பார்த்தான்
ஒரு குதிரையை பார்த்தேன் சார் கேட்டிருந்தீங்க, அதுல பசுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த குதிரையை பார்த்துட்டு நினைப்பாங்க சார். ஒரு மனுஷனுக்கு எத்தனையோ வித பிரம்மம் வரலாம். ஏன் வந்தது நான் தலை எழுத்துன்னு வழி இல்லைன்னு சுத்த பிரகாசமா இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தை கேட்டு தோணலேன்னு சொல்லுவான். அவன் இருந்தாலும் என்னடான்னு இனம் மட்டுமோ இல்லையா, அதே போல ஒருத்தன் குதிரையை பார்த்தான், இது பசுமாடுன்னு நினைச்சான். இந்த பசுமாடுன்னு நினைச்ச அந்த குதிரையில என்ன ஜாதி தெரிஞ்சதுக்கா? அஸ்வத்வ ஜாதி தெரிஞ்சதா? இவனுக்கு என்ன தெரிஞ்சது? கோத்வ ஜாதி தெரிஞ்சது. கோத்வ ஜாதி நிரூபியமாக அஸ்வம் இருக்குங்க. குதிரைக்கும் கோத்வத்துக்கும் சம்பந்தம் உண்டாட்டா? இல்ல. ஏன் சார் வந்ததுன்னா தலையெழுத்து சம்சர்க்கம். அதனால என்ன, இந்த கோத்வ ஜாதியானது அஸ்வங்கிற ஒரு பொருளோட சம்பந்தம் இல்லாமல் எப்படி இருக்கோ அது மாதிரி கதாச்சிது தத சம்பந்தம் உபபத்தே. இந்த பாருங்க, கோத்வாதேயே அஸ்வாதோ சம்சர்க ஆரோபகாலே கோத்வாதோ கவாதிவியத்தே நிரூபியத்வ ரூப சம்பந்தாபாவது அப்படின்னு பிரம்மாண்டம். இது இவ்வளவு கதையா சொன்னாதான் நமக்கு புரியும். அவர் சொல்றது இப்படித்தான். குதிரையை பார்த்து பசுன்னு நினைச்ச பிறகு குதிரையின் இடத்துல பசுத்துவ ஜாதி சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் பசுத்துவ ஜாதி வியக்தி இல்லாமலே பசுத்துவம் தெரியும். அதான் பசு வியக்தி இல்லாமலே குதிரை வியக்தி இல்லாமலே பசுத்துவம் தெரியாது. அதான் அப்படி. அதே மாதிரி வியக்தி சம்பந்தம் இல்லாமல் ஜாதி பிரகாசிக்கலாம். அதான் ஜாதே வியக்தி நிரூபியத்தை கதாச்சித் தத சம்பந்த உபபத்தே சம்பந்த பிரயோஜக உபாதபேட்சையா அதிக சத்தாகத்வா. இப்ப சம்பந்த பிரயோஜக உபாதியோட இது அதிக சத்தாக்கமா இருக்கு ஜாதி. அதையேவ ஞானத்தை சஜ்ஞேயத்துவம் சஜ்ஞாத்திருத்வம் நஸ்வாபாவிதம். இக்காரணத்தினாலேயே ஞானத்துக்கு சஜ்ஞேயத்துவம் ஞேய சம்பந்தத்தோட கூடியிருக்கிறது, சஜ்ஞாத்திருத்வம் ஞாதாவோடையே கூடியிருப்பது என்கிறது சுவாபாவிகம் இல்லை. எப்படி சுவாபாவிகம் அல்ல? இது அடுத்த இத அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் நான் மட்டும் இல்லை,